சிஎமோட மீட்டிங் நடந்துட்டு இருக்கிறப்ப அங்க பாதுகாப்புக்கு இருக்கிற ஒரு ஆபீசருக்கு கால் வருது. சிஎம் நீ ஷூட் பண்ணலைனா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை சுற்றுவோன்னு மிரட்டுறாங்க. இந்த விஷயத்த தன்னோட சீஃப் ஆபீசர் கிட்ட சொல்றான். அப்புறம் தான் தெரியுது அந்த கால் பண்ணதே சீஃப் ஆபீசர்னு. மீட்டிங் நடக்கிறதுக்குள்ள போய் அங்க இருக்கிற மினிஸ்டர் கிட்ட சொல்றான். அந்த மினிஸ்டரும் சிஎம் கொலை பண்ண சொல்றான். ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் அந்த பிளான பண்ணிருப்பாங்க. தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக சிஎம் ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போற வழியில சுட சொன்னவங்க கிட்டே மாட்டிக்கிறான். இவனவங்க ஒரு ஃபேக்டரியில வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டு இந்த கேஸை முடிச்சிடுறாங்க. ஆனா இவனும் அந்த பிளாஸ்ட்ல இருந்து உயிர் தப்பிச்சிடுறான். ஆனா அங்க உள்ள கெமிக்கல் பட்டு இவனோட தோல் எல்லாம் போயிடுது. இப்ப இவனோட ஃப்ரெண்டு இவன் உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு மருந்து கொடுக்குறான். அந்த மருந்து இவன் குடிச்சதுக்கு அப்புறம் இவன் யார் கண்ணுக்கும் தெரியாம போயிடுறான். சூரிய ஒளி படுறப்ப மட்டும்தான் இவன் மத்தவங்க கண்ணுக்கு தெரியுறான். தன்னை இப்படி பண்ணவங்களை பழி வாங்குறதுக்காக இவன் கிளம்புறான். அதே நேரம் இவனை இவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சி சிஎம் கொன்னதுக்காக அரெஸ்ட் பண்ணி அந்த சீஃப் கிட்டே கொடுத்துடுறா. ஆனா அவனும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். அப்போ அந்த சீஃப் இவ தனக்கு உதவியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மையெல்லாம் அவகிட்ட சொல்றான். ஆனா அவளோ அவனுக்கே தெரியாம அதை ஷூட் பண்ணி மீடியாக்கு கொடுத்துடுறா. இதனால தன்னோட பாய் ஃப்ரெண்ட் தப்பு பண்ணன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் அங்க வர அந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த சீஃபையும் கொன்னுடுறான்.